அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் கடைசி நாளில் உங்களோடு கூட ஆண்டவருடைய நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், வருடத்தின் கடைசி நாளை நம்ம இன்னைக்கு பார்ப்பதற்காக தேவன் பெரிய கிருபை செய்திருக்கிறார். வருடத்தின் ஆரம்பத்தை கண்டவர்கள் இந்த நாளை காணாதபடிக்கு அநேக நம்மிடத்துல இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப கிருபையாக இருந்து இந்த காரியத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதற்காக நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கணும், சோஸ்தரிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு குட்டி கதையோடு கூட இந்த நாளின் காரியங்களே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னு சொன்னால், இந்த மாதத்தின் கடைசி நாட்களில், இந்த வருடத்தின் கடைசி நாட்டில் நம்முடைய நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பேதுரு சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த மாதத்தின் கடைசி நாளில் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு ஸ்டெப்பான ஒரு காரியங்கள் இருக்கும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு படிகள் நம்ம எங்கே வழி நடத்துது அப்படின்னு இருக்கோம். இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போது அதில் ஒரு முதற் பகுதியை தான் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 1ஆவது அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. நம்ம விசுவாசத்தோடு கூட என்ன இருக்கணுமா? தைரியம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. தைரியத்தோடு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஞானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்மை வெற்றி கொள்ள முடியும். தேவன் நமக்கு எப்படி அதில் போட்டிருக்கிற வார்த்தைன்னு, விசுவாசத்தோட தைரியமாக நம்ம என்ன செய்யலாம்? இன்னொரு நாளை கூட தேவன் நமக்கு கூட்டி கொடுப்பாங்க. அதோடு கூட நாம் அதில் என்ன செய்யலாம்? கடந்து வருவதற்கு தேவன் தைரியத்தை தருவாங்க. அந்த தைரியத்தை மாத்திரம் இருந்தால் நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சிட முடியுமான்னா முடியாது. அதுக்கு தேவ ஞானம் தேவை. அதுக்கு நம்ம அவர்கிட்ட கேட்கணும் இல்லை? அவர் தேவனுடைய ஞானத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், தேவன் ஞானம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம பேசுகிற காரியங்கள், நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். அதோடு கூட அது நமக்கு என்ன செய்யுமா? ஆசீர்வாதமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த நாளில் நமக்கு ஒரு குட்டி கதை உங்களோட கூட சொல்ல, அல்லது உண்மையாக நடந்த சம்பவத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ரஷ்ய நாட்டின் பேரரசர் என்ன செஞ்சாருன்னா, அவர் பேர் பீட்டர். அவர் என்ன செஞ்சாருன்னா, பல ஆண்டுகள் ஜெபித்த பிறகு என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சான். அப்படியே அந்த ஆண் குழந்தை பிறந்தோன்னு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. பரவாயில்ல, என்னுடைய ராஜ்யத்திற்கு இன்னொரு இளவரசர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, அந்த குழந்தைய ரொம்ப நீண்ட நாட்கள் ஜெபித்து பெற்ற ஒரு குழந்தை. அந்த குழந்தைய மன்னிச்சுன்னா, திடீர்னு அந்த குழந்தை மரிச்சு போயிடுச்சு. அது மரித்து போனோடனே அந்த அரசருக்கு ரொம்ப கவலை. அவர் அதெல்லாம் எடுத்துக்கவே அவரால் முடியல. ஏன்னு சொன்னால், அதை ரொம்ப நேசித்தார். ரொம்ப அவளோடு காத்திருந்து பெற்ற ஒரு குழந்தை. ஆனால் அந்த குழந்தை இல்லைன்னொடனே அவர் என்ன செஞ்சார்? நானும் இனிமேல் உயிரோட இருக்க மாட்டேன், இனிமேல் நான் சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு அறைக்குள்ளே என்ன செஞ்சாரா? அவரை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தாரா. அதில் ஒரு கட்டளையும் அவர் கொடுத்துருந்தாரா. என்ன கட்டளை அப்படின்னு சொன்னால், நான் உள்ளே இருக்கும் பொழுது யாராவது என்கிட்ட பேசுறதுக்கோ அல்லது என்னை தொந்தரவு செய்யக்கூடாது, அல்லது கதவை தட்டினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னது? தூக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாராம். அப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப பயம். என்ன பண்ணுறது? அரசர் இப்படியே இருந்தால் அவர் மறுத்து போயிடுவார், சாப்பிட மாட்டுறாரு, யார்கிட்டையும் பேசலை, தனியாக அறையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கூடி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு யோசனை பண்ணுறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அங்கே என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தைரியமான ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் சொன்னார், நான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். எல்லாரும் சொன்னாங்க, கண்டிப்பாக உங்களால் முடியுமா? ஆமாம், நான் போய் அவரை என்ன செய்வேன்? என்னையும் தண்டிக்காதபடிக்கு அவரும் என்ன செய்வேன்? நான் வெளியே கொண்டு வர என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் உள்ளே போனாராம். கதவை தட்டினோடனே எப்படி இருந்திருக்கும்? பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம். அரசர் என்ன சொல்ல போகிறாரு? அரசர் ரொம்ப கோபமாக என்ன செஞ்சாராம்? கதவை தட்டினாராம். அவர் கதவை தட்டினோடனே அமைச்சர் என்ன செஞ்சார்? அவருடைய காதில் ஒரு விஷயத்த சொன்னாராம். அவர் காதில் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவர் என்ன செஞ்சாராம்? மன்னர் அல்லது அரசர் என்ன செஞ்சார்? அந்த அமைச்சர் அப்படியே கட்டி தழுவி கொண்டார். அதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். என்னத்தை சொல்லியிருப்பார்? அவர்
என்ன காரியத்தை அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். ஏன்னு சொன்னால் சட்டம் என்ன இருந்துச்சு, கதவை தட்டி என்கிட்ட பேச வரவங்க யாராவது என்னை டிஸ்டர்ப் பண்ணால் என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்கு தூக்கில் மரண தண்டனை அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னவர் கட்டி தழுவுறாரு. அப்போ இந்த அமைச்சர் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லி வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். கட்டி தழுவின பிறகு வெளியே வந்தாராம். வெளியே வந்த உடனே எல்லாரும் கேட்டாங்களே, நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் ராஜா கிட்ட என்ன சொன்னீங்க, அரசர்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப சின்ன காரியம் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். என்ன காரியம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, சரி நீங்கள் எப்படியே இருக்கிறீங்க, உங்களுக்கு அப்புறம் யார் ராஜ்யத்தை பார்த்துக்கிறது, யாரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொன்னேனே. அப்போ தான் அந்த அரசர் புரிஞ்சுக்கிட்டாரா. என்ன புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு சொன்னால், என்னது, விசுவாசத்தோட தைரியம் இல்லாமல் போச்சு எனக்கு. ஏன்னு சொன்னால் விசுவாசத்தோடு என்ன செஞ்சேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த குழந்தைய நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் அந்த குழந்தை எனக்கு இல்லை. ஆனால் அந்த தைரியமாக சரி குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் வேறு காரியங்கள் எனக்கு வைத்திருப்பார், அந்த தைரியத்தோடு நான் ஞானமான வார்த்தையில், ஒருவேளை என்னுடைய கவலைக்காக நான் வேறு காரணங்கள் சொல்லி அல்லது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து வந்துக்கலாம், கொஞ்ச நாள் என்னுடைய அரசவை யாராவது பார்த்துக்க சொல்லியிருக்கலாம், இதுக்கெல்லாம் ஞானம் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் வருந்தியதாக ஒரு கதை வாசித்தேன். பார்த்தீங்களா? அப்போ நீங்களும் நானும் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது தைரியத்தோட ஞானமாக செயல்படுவோம் அப்படின்னு சொன்னால் மரண தண்டனை இருந்து கூட என்ன செய்ய முடியும், நமக்கு தப்பிக்க முடியும். எப்படி அந்த அமைச்சர் ஞானமான வார்த்தையில் ராஜா கிட்ட போய் எவ்வளோ ஞானமான ஒரு வார்த்தையை சொன்னார் பார்த்தீங்களா? அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்குன்னு சொன்னால் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் தைரியம் இருக்கும். அதே சமயத்தில் ஞானமான வார்த்தைகளை பேசுவோம். அந்த வார்த்தைகள் என்ன செய்யுமா, அநேகரை என்ன செய்யுமா, கவலையிலிருந்து அவங்கள வெளிக்கொண்டு வரும், அல்லது வியாதியிலிருந்து கொண்டு வரும், கஷ்டத்துலேருந்து கொண்டு வரும். தைரியத்தை கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். அது தைரியம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும், தைரியம் உள்ளவர்களாக, விசுவாசத்தோடு கூட தைரியம் உள்ளவர்களாகவும், தைரியம் உள்ளவர்களோடு தைரியம் மாத்திரம் இல்லாதபடிக்கு ஞானம் உள்ளவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஞானத்தை கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது, ஞானத்தின் ஆரம்பம். நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோம். இந்த ஒரு வருடமாக நடத்தி நம்ம இந்த கடைசி நாளைக்கான செய்த தேவனத்தில் நம்முடைய பயந்து நடப்புன்னு சொன்னால் அவர் நமக்கு ஞானத்தை தருவார், வருகிற வருடத்தை நாம் கடந்து செல்வதற்கு. அப்போ அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவனத்தில் ஞானத்தை தாங்கன்னு ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஞானமாக பேசி அநேக பிரச்சனைகளை நம்ம தப்பித்து கொள்ளலாம். அநேக போராட்டத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கு நம்ம ஞானமான வார்த்தைகள் நமக்கு மாத்திரம் இல்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லது நம்ம எதிர்படுறவர்களுக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். நீங்கள் அப்படி பிரயோஜனம் உள்ள ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு பயப்பட உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, உமக்கு பயந்து மேல் விசுவாசத்தோடு ஆண்டவரே தைரியத்தோட ஞானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதுமாக இந்த காரியங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான பெரிய கிருபையை பாராட்டினீங்களே, அதற்காக நன்றியும் துதியும் சோசத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, இதற்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தல்லுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க சாமி. அவருடைய இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் மறந்திருக்கிற எல்லாவற்றையும் சித்தத்திற்கு ஏற்ப நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டுமாக என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வருஷத்தின் கடைசி நாளைக்கான செய்திரை அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, உடைய அன்பு, உடைய தயவு, உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் நாங்கள் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இறங்காதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே, எல்லா நாளும் எங்களை போஷித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உண்மை நம்பின பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவில்லை என்று சொன்னது போல எங்களை கைவிடாதபடிக்கு பார்த்து கொண்டே அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. நாங்கள் விசுவாசத்தோடு உள்ள பிள்ளைகளாக, தைரியம் உள்ள பிள்ளைகளாக, ஞானத்தோடு உண்மை பின்பற்றி நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, உடைய ராஜ்யம் வரும் பொழுது இது எங்களை நீத்தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.